இன்றைக்கி நமக்கு குடைமிளகாய் எலுமிச்சம் சாதம் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 கலர் குடைமிளகாய் எடுத்துருக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட ஒரே ஒரு கலர் மட்டும் கிடைச்சாலும் போதும். இதில் நான் ஆஃப் போதும். 3/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், இது ரெண்டையும் வறுத்து பொடிக்கணும். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கேஷ்யூ நட்டு, கொஞ்சம் வேர்க்கடலை, 1/2 கப்பு தேங்காய், துருவின தேங்காய், ஒரு சின்ன பீஸு இஞ்சி, ஒரு லெமன், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் வேணும். இப்போ நமக்கு எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். நான் முதல்ல இதை கட் பண்ணி எடுக்கிறேன். குடைமிளகாய் நீளம் வாக்குலேயும் கட் பண்ணலாம், இல்லைன்னா நமக்கு க்யூபு போலேயும் கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு வெந்தயமும் ஜீரகமும் ட்ரையாகவே வறுத்தெடுக்கலாம். இது ஆறின பிறகு நமக்கு தான் பொடிச்செடுக்கணும். இது வெந்தயமும் ஜீரகமும் பொடிச்சாச்சு. இது இருக்கட்டும், நமக்கு இப்போ செய்ய தொடங்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு இதில் இப்போ கொஞ்சம் நான் ஆயில் விடுறேன். இந்த வேர்க்கடலையை முதல்ல நான் வறுத்தெடுக்கிறேன். இப்போ இது கூடயே முந்திரி பருப்பு போடுறேன். இதை நான் இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிடுறேன். இதே ஆயிலில் கடுகு போடுறேன். கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுந்து, ரெண்டு காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் போடுறேன், இஞ்சி, கருவேப்பிலையும் போடுறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேப்சிகம் போடலாம். சால்ட்டு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் போடுறோம்.
இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயமும் ஜீரக பவுடர் போடலாம். தேங்காயும் போடுறேன். இப்போது குடைமிளகாய் நல்லா வெந்திருக்கு. நான் வேக வச்ச ரைஸ் வந்து இதில் சேர்க்குறேன். ஏற்கனவே வேக வச்சது. நான் ரைஸ் வேக வைக்கும் போதே கொஞ்சம் சால்ட் எல்லாம் போட்டிருக்கிறேன். இப்போ ½ லெமன் விடுறேன். சால்ட்டெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மேலே தூவிக்கலாம். நல்ல சுவையான ஆரோக்கியமான குடைமிளகாய் சாதம் ரெடியாக இருக்குது. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சிருக்குன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேஷ்யூ நட்டும் வேர்க்கடலையும் போடலாம். இது லாஸ்ட்டில் நம்ம போட்டோன்னா தான் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். அதுக்காக தான் லாஸ்ட்டில் போடுறோம்.